நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வசிஷ்டர் வித்தை அவித்தியைகளை பற்றி ஜனகருக்கு சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். வசிஷ்டர் ஜனகரை பார்த்து பேச ஆரம்பிக்கின்றார். ஜனகரே, இதுவரையில் உனக்கு சாங்கிய ஞானமானது சொல்லப்பட்டது. இனி வித்தை அவித்தியைகளை கிரமமாக என்னிடமிருந்து தெரிந்து கொள். சிருஷ்டி பிரளயம் என்கின்ற தர்மங்களை உடைய அவித்தியை அவ்யக்தமாக சொல்லுகிறார்கள். சிருஷ்டி பிரளயம் மற்ற அந்த வித்யாரூபனை 25வது என்று சொல்லுகின்றார்கள். வெவ்வேறான வித்தையை நீ கிரமமாக அறிய கடவாய். முனிவர்களாலே இந்த சாங்கிய ஞானத்தினுடைய திருஷ்டாந்தமானது உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானேந்திரியமானது எல்லா கர்மேந்திரியங்களுடைய வித்தையாகவும் கருதப்பட்டது. அப்படியே ஸ்தூல பூதங்கள் ஞானேந்திரியங்களுடைய வித்தை என்று நமக்கு கேள்வி. புத்திமான்கள் மனத்தை ஸ்தூல பூதங்களுடைய வித்தையாக சொல்லுகின்றார்கள். 5 சூக்ஷ்ம பூதங்களையும் மனத்தினுடைய வித்தை என்று சொல்லுகின்றார்கள். அகங்காரமானது 5 பூதங்களுடைய வித்தை. இந்த விஷயத்திற்கு சந்தேகம் இல்லை. அப்படியே புத்தியானது அகங்காரத்தினுடைய வித்தை. தத்துவங்களுக்கெல்லாம் மேலானதும் காரணமுமாய் இருக்கிற அவ்யக்தமானது புத்தியின் வித்தையாக அறியத்தக்கது. இது பரமமான விதியாகவும் நினைக்கப்பட்டது. 25வதும் பரமமுமான ஆத்மாவை அவ்யக்தத்தினுடைய வித்தையாக சொல்லுகின்றார்கள். எல்லா ஞானத்திற்கும் விஷயமான எல்லாம் அவ்யக்தம் என்று சொல்லப்பட்டன. ஞானமானது அவ்யக்தம் என்று சொல்லப்பட்டது. ஞேயம் 25வதான ஆத்மா. அப்படியே ஞானம் அவ்யக்தம் என்று சொல்லப்பட்டது. அறிகிறவன் 25ஆமவன். விரும்பியபடியால் வித்தையும் அவித்தியையும் என்னால் உனக்கு வகுத்து சொல்லப்பட்டன. அக்ஷரம் என்றும் ஷரம் என்றும் சொல்லப்பட்டதை என்னிடமிருந்து அறிந்து கொள். இருவரும் அக்ஷரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்விருவருமே ஷரங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் காரணத்தை சொல்லுகின்றேன். உண்மையானது ஞானத்தினாலே வெளியாகும். இவர்கள் உற்பத்தி நாசமற்றவர்கள். இருவருமே ஈஸ்வரர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்விருவரும் பிரம்ம வித்துக்களாலே தத்துவம் என்று பெயருடையவர்களாக சொல்லப்படுகிறார்கள். சிருஷ்டி பிரளயம் என்கின்ற தர்மங்களை உடையதாய் இருப்பதால் அவ்யக்தத்தை சரமாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அவ்யக்தமானது மகதாதி குணங்களுடைய சிருஷ்டிக்காக அடிக்கடி விகாரத்தை அடைகின்றது. மகத்துவத்தை அந்த மகத்தத்துவ முதலிய அந்த குணங்களுடைய பரம்பரைகள் உற்பத்தியை அடைகின்றன. அப்படிப்பட்ட இந்த 25வதான ஆத்மாவை ஆதாரமான சேத்திரமாக சொல்லுகிறார்கள். இரண்டுக்கும் ஷரத்தன்மை எப்படி என்றால், யோகியானவன் அந்த குண சமூகத்தை அகம்புத்திக்கு விஷயமாகாத சுத்த பிரம்மத்தில் லயம் செய்யும் பொழுது அந்த 25வதான ஜீவன் அந்த குணங்களோடு லாபத்தை அடைகின்றார். காரிய குணங்கள் காரண குணங்களில் லயத்தை அடைகின்ற பொழுது பிரகிருதி ஒன்றே இருக்கும். அதுபோல கஷேத்திரஞனான ஜீவனும் அவனுக்கு அதிஷ்டனமான பிரம்மத்தில் லயத்தை அடைகிற பொழுது குணம் என்று பெயர் பெற்ற மூல பிரகிருதியும் மகதாதி குணங்களுடன் சேர்ந்து நாசத்தை அடைகின்றது. ஜனகா, குணங்களிலே இருப்பது இல்லாததால் பிரகிருதியை நிர்குணத்தன்மை ஏற்படுகிறது. இவ்விதமே கஷேத்திரஞனான ஜீவனும் கஷேத்திரத்தின் ஞானம் நசித்த போது ஷரத்தன்மையை அடைகின்றான். இவன் சுபாவத்தால் நிர்குணம் என்று கேட்டிருக்கிறோம். இவன் ஷரணாகிற பொழுது குணத்துடன் கூடின பிரகிருதியை கலந்து அபிமானிக்கின்றான். அப்படியே ஆத்மாவுக்கு நிர்குணத்தன்மை உண்டாகிற பொழுது பிரகிருதி சம்பந்தத்தை விடுதலினால் சுத்தனாகின்றான்.
அறிவுள்ளவன் நான் வேறு இது வேறு என்று அறிகிற பொழுது இந்த பிரகிருதி வேறாகின்றது. கலந்திருக்கும் தன்மை அடைய மாட்டாது. பிரகிருதியோடு கலந்தவனும் வேறில்லாதவனுமாக காணப்படுகின்றான். பிரகிருதியை சேர்ந்த அந்த ககுண சமூகத்தை நிந்தித்து பிரகிருதிக்கு வேறான திருஷ்டாவை பார்க்கும் பொழுது பார்க்கிறவனான அவன் மறுபடியும் சம்பந்திக்க மாட்டான். நான் என்ன இவ்விதம் செய்தேன், இவ்வளவு காலம் மத்தியஸ்த ஜல ஞானத்தை அனுசரித்து இந்த ஜனத்தை அடுத்திருந்தேனே. இந்த உலகில் மத்சியமானது ஜலத்தையும் வலையையும் பிரித்தறியாமல் வலையை அடுத்திருக்கிறது. நானும் மிகுந்த மோகத்தால் ஒரு ஜனத்தை விட்டு மற்றொரு ஜனத்தை அடுத்திருந்தேன். மத்சியம் ஜலம் என்கிற ஞானத்தினால் அடுத்திருந்தது போல நானும் அடுத்திருந்தேன். மத்சியமானது ஜலத்தை காட்டிலும் வேறாய் இருத்தலை அறிந்து அபிமானியாதது போலவே நானும் அஞ்ஞானத்தினாலே ஆத்மாவையும் வேறாய் இருத்தலையும் அறியவில்லை. அடிக்கடி மோகத்தினால் ஒரு ஜனத்தை பற்றி வெவ்வேறான இந்த ஜனத்தை அனுசரித்திருந்த அறிவீனனான என்னை நிந்திக்க வேண்டும். இவன் இந்த விஷயத்தில் பந்துவாவான். இவரோடு எனக்கு சமமான தன்மையானது தகுதி. நானும் இவனை போன்ற தன்மை உள்ளவனாகி இவனுடன் சமமாய் இருக்கும் தன்மையை அடைவேன். இவனோ ஒப்பான நான் இந்த விஷயத்தில் சம்பாவத்தை பார்க்கின்றேன். இவனோ கபடமற்றவனாய் இருக்கின்றான். நானும் ஸ்பஷ்டமாக இவன் போலவே இருக்கின்றேன். ஜடமான பிரகிருதியுடன் சேர்ந்து அஞ்ஞானத்தால் உண்டான மோகத்தினாலே பிரவர்த்தித்தவனும் அசங்கனுமான நான் சங்கத்துடன் கூடிய பிரகிருதியுடன் இவ்வளவு காலம் வரையில் இருந்தேன். இந்த பிரகிருதியினாலே நான் வசப்பட்டு இவ்வளவு காலமாக அறியவில்லை. நான் உயர்வான தேவர்களையும் நடுவான மனிதர்களையும் இழிவான பசு பட்சிகளையும் சேர்ந்த அந்த பிரகிருதியில் ஏன் வசிக்கின்றேன்? எனக்கு சமானமாய் இருக்கிற இதனுடன் அறிவீனத்தன்மையால் நான் ஏன் சகவாசத்தை செய்கின்றேன்? இப்பொழுது நான் ஸ்திரனாகின்றேன். இந்த சமயமோ வஞ்சனைக்கு உட்பட்டு நான் இதனுடன் சகவாசத்தை செய்ய மாட்டேன். விகாரமற்ற நான் விகாரமுடைய இதனால் வஞ்சிக்கப்பட்டேன் என்பது இதனுடைய குற்றம் அல்ல, இது என்னுடைய குற்றம்தான். சரீரமற்ற நான் பராமுகனாய் இருந்து இதனிடம் பற்றி இருந்ததனால் அநேக விதமான சரீரங்களிலிருந்து தவனாகின்றேன். அதாவது அநேக விதமான சரீரங்களில் இருந்தவனாகின்றேன். நான் சரீரம் இல்லாதவனாய் இருந்தும் பிரகிருதியினுடைய அவிநயத்தினால் இகத்தில் அந்தந்த பிறவைகளில் விழுந்து என தென்கிற மமதை வசப்பட்டு சரீரமே நான் ஆனேன். மமதை இல்லாதவனான எனக்கு அறிவழிந்ததாய் இருக்கிற சித்தத்தினாலே அந்தந்த பிறவிகளில் மமதையை உண்டு பண்ணி என்ன காரியம் செய்யப்பட்டது? தன்னை அநேகமாக செய்து கொண்டு என்னை மறுபடியும் அவைகளில் சேர்ப்பிக்கிறதும் என்னுடைய ஆத்மாவை அகங்காரத்தில் உட்படுத்தியதுமான இந்த பிரகிருதியினாலே இகத்தில் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. மமதை இல்லாதவனும் அகங்காரம் இல்லாதவனுமான நான் இப்பொழுது விழித்து கொண்டேன். இந்த பிரகிருதியினாலே எப்பொழுதும் மமதையானது அகங்காரத்தை முன்னிட்டு செய்யப்பட்ட சுரூபத்தை அடைந்ததாய் இருக்கிறது. நான் இந்த பிரகிருதியை விட்டு விலகி நாசமற்றதான பரமாத்மாவை ஆசிரியப்பேன். நான் இந்த பரமாத்மாவுடன் சம்பாதத்தை அடைவேன். ஜடமான இந்த பிரகிருதியுடன் சமபாவத்தை அடைய மாட்டேன். அதாவது நான் இந்த பரமாத்மாவுடன் சமபாவத்தை அடைவேன். ஜடமான இந்த பிரகிருதியுடன் சமபாவத்தை அடைய மாட்டேன். எனக்கு இந்த பரமாத்மாவுடன் ஐக்கியமானது மங்களம்.
இந்த பிரகிருதியுடன் ஐக்கியம் சேமம் அல்ல என்று 25வதான ஆத்மா பரமாத்மா ஞானத்தினாலே இவ்விதம் அறிந்து ஷரமான பிரகிருதியை விட்டுவிட்டு அழிவற்றதான அக்ஷரத்தன்மையை ஸ்தாபித்து கொள்ள வேண்டும். அவ்யக்தமும் யக்தமுமாய் இருக்கிற சிருஷ்டி முதலிய கர்மத்தை உடையவனும் சகுணனும் நிர்குணனுமாக பரமனை நிர்குண சாட்சாத்கரித்து அத்தன்மையாக ஆகின்றான். இப்பொழுது என்னால் வேதத்தில் சொல்லியபடி ஞானத்துடன் கூடிய சராசரங்களுடைய தத்துவத்தின் நிதர்சனமானது சொல்லப்பட்டது. சந்தேகமில்லாமலும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் நன்கு அறியப்பட்டதாகும்படி நான் கேட்ட விதமே மீண்டும் உனக்கு சொல்லுகின்றேன். அதை தெரிந்து கொள். என்னாலே சாங்கியமும் யோகமும் அந்த இரண்டின் சாஸ்திரங்களின் உதாரணத்துடன் சொல்லப்பட்டன. சாங்கியர்களாலே சொல்லப்பட்ட சாஸ்திரமானது யோக சாஸ்திரம். சாங்கியர்களுடைய சாஸ்திரமானது நன்றாக அறிவை உண்டு பண்ணுகின்றது. அந்தந்த சாஸ்திரத்தில் சிஷ்யர்களுடைய நன்மையை கருதி மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. சமர்த்தர்களான மக்கள் இவ்விதமான இந்த சாஸ்திரத்தை வேறுதான் என்று சொல்லுகின்றார்கள். யோகிகளுக்கு இந்த சாஸ்திரத்திலும் வேதத்திலும் ஆதரவு இருக்கிறது. அவைகளில் பிரவர்த்தித்தவன் 25வதற்கு மேலான தத்துவத்தை காண்பதில்லை. ஜடமான அவ்யக்தமும் அறிகிறவனான ஜீவ தத்துவமும் உள்ளபடி சாங்கியர்களுடைய போத ரூபமான பரதத்துவமும் எடுத்துரைக்கப்பட்டன. யோகிகள் அறிகிறவனான ஜீவனையும் அறிவான ஆத்மாவையும் யோகத்தின் உதாரணமாக சொல்லுகின்றார்கள் என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.